மறக்க முடியவில்லை கண்ணீர் கவிதை. எங்கள் அண்ணன் ஒவ்வொருவருக்காகவும் செய்த அன்பு செயல்களை தனித்தனியே நினைவு கூறும் நினைவஞ்சலி. அண்ணன் அண்ணன் மேல் அளவற்ற அன்பு கொண்ட லட்சுமணா, பாதுகையை பூசை செய்த பரதனினும் உயர்ந்தவன் நீ. எந்த நிலையிலும் வெறுத்ததில்லை, எதிர் நின்று ஒரு சொல் உரைத்ததில்லை. ஊட்டிய அன்புக்கும் எல்லை இல்லை, உன்போல் தம்பி ஒருவர் இல்லை. பணி நிமித்தம் பெரிய அண்ணன் சென்னையில் இருந்த வேளைதன்னில் தனி வீடெடுத்து நீதானே தாய்போல் நாளும் பார்த்து கொண்டாய். விதவிதமாக சமைத்திட்டு விருந்து வைப்பாய் தினம் தினமும். சைவம் அசைவம் இரண்டையுமே சலிக்காமல் நீ செய்து வைப்பாய். சுற்றிய இடங்கள் என்னடங்கா, நீர் பேசிய கதைகள் சொல்லடங்கா. ஒட்டி பிறந்த இரட்டையராய் விட்டு பிரியாமல் இருந்தீரே. அக்கா தலையணை எடுத்து அடித்துக்கொண்டு தமக்கையோடு ஆடிய காலம் தொட்டு அக்கா என்று அழைத்திடாமல் அம்மா என்று நீ அழைப்பாயே. பேறு காலத்தில் தமக்கைக்கு பிரியமாய் சேவை செய்தாயே. தமக்கை மகளை தொட்டிலிட்டு தாலாட்டு பாடல் படிப்பாயே. அழுத குழந்தை எழுந்தவுடன் அன்னை போல் அமுது நீயூட்டி வறுமையுற்ற வேளையிலும் பாசம் மிகவும் கொண்டிருந்தாய். அறுவை சிகிச்சை செய்து கொண்ட மாமனுக்கும் பணிவிடை தன்னை பரிந்து செய்த பாசமுள்ள மைத்துனன் நீ. குளிர் பேருந்தில் அழைத்து வந்து குளிர வைத்தாய் தமக்கை உளந்தன்னை. கடைசி பயணமாய் அது அமைந்து கலங்கச் செய்யுதே காலமெல்லாம். தங்கைகள் ஜெயம்மா ஜெயம்மா என்றுதான் சிந்தை குளிர அழைப்பாயே. செல்லங்கள் வளர்ந்து ஆளாகும் நாள் வரை சிறப்பாய் தங்கையை காத்து வந்தாய். வாட்டமுற்ற தங்கைக்கு வாழ்வளித்து நீ காத்தாய். தங்கை குடும்பத்தை ஆதரித்து தலை நிமிரவும் செய்திட்டாய். தங்கை மகளின் குறும்புகளை ரசித்து நீயும் மகிழ்வாயே. தாய் மாமனாக இல்லாமல் தாயாய் அன்பு காட்டினாயே. குட்டி பையன் பாலாஜி சட்டையில் முட்டை எடுத்து வந்த சேட்டையை நீயும் ரசித்தாயே. தொல்லை விலகிய காலத்தில் இல்லை என்று ஆனது ஏன்? அவர்கள் ஆளாகிய நேரத்தில் நீ ஆளில்லாமல் போனது ஏன்? அடுத்த தங்கை தங்கைக்கு நல்லதோர் வாழ்வளித்த தயாபரணி. செல்வாக்கான வரன்களை செல்லா காசாக நினைந்து ஒதுக்கி தங்கையின் நல்வாழ்விற்கு அடித்தளம் நீ இட்டாய். பெண்ணெடுத்து பெண் கொடுத்து உன் வாழ்வை ஒப்புவித்தாய். தன் சுகம் பாராது தன்னலமும் கருதாது தங்கைக்காக மனமுடித்தாய். தங்கையின் குடும்பம் வாழ குத்து விளக்கேற்றிய குலதெய்வம் நீ அன்றோ? பிரசவத்தில் தங்கைக்கு பேரிடர் நேர்ந்தபோது இரவெல்லாம் கண்விழித்து எங்கெங்கோ நீ அலைந்து தாயையும் சேயையும் தயவுடன் காத்திட்டு மறுவாழ்வு மலரச் செய்தவன் செல்ல தங்கை நான். சிறிய தங்கையான என்னை செல்ல மகளாக நினைத்து சிந்தை நெகிழ சீராட்டியவனே. சிறிய அண்ணன் அல்ல நீ, சீரிய தகப்பன். உடல் நலம் குன்றி உணவையே வெறுத்த போது தக்காளி சேர்க்காமல் சுவையாகவும் பக்குவமாகவும் சமைத்து நீ ஊட்டியது அன்னம் மட்டுமல்ல அண்ணா, அளவற்ற பாசத்தையும் தான். திருமணமாகி நான் சென்றபின் திரும்ப வரும் நாளை திரும்ப திரும்ப கேட்பாயே. ஆவலோடு என்னை எதிர்பார்ப்பாயே. செல்லிட பேசியில் பேசும் போதும் எப்போது வருவாய் என்று ஏக்கத்துடன் கேட்பாயே. தாய் வீடு நான் வந்தால் அருகில் இருக்கும் தமக்கைகள் வீடு செல்லவும் அனுமதிக்க மாட்டாயே. நான் பணிக்கு சென்றபின் அங்கு செல்லென்று அன்பு கட்டளை இடுவாயே. பக்கத்தில் அமர்ந்து பழங்கதைகள் பேசுவோம், அருகமர்ந்து 1000 கதைகள் பேசுவோம். பிள்ளை பருவ நிகழ்வுகளை பிரியமுடன் நினைவு கூர்வோம். மலரும் நினைவுகளில் மட்டிலா மகிழ்வுடன் மூழ்கி திளைத்திடுவோம். இன்று உன் உறவே மலரும் நினைவானதே, வெறுங்கனவாய் போனதே. இல்லறம் அன்றில் பறவை போல ஆத்மார்த்தமான அன்போடு இல்லறம் நடத்தினாயே. இனிய பயனாய் விளைந்த இரு மழலைகளை கங்காறு போல மனிதனில் வைத்து காத்தாயே. எந்த நிலையிலும் மாறாது இருந்ததால் தான் எங்கள் மீது நீ கொண்ட அன்பும் உன் மீது நாங்கள் வைத்த பாசமும் எள்ளளவும் இன்றும் என்றும் குறைந்ததே இல்லை. பெற்றோர்க்கும் செவிசாய்த்து பிறப்புகளையும் ஆதரித்து பிரியமுள்ள மனைவியையும் மழலைகளிடத்தும் நடுவுநிலை மாறாது நடந்து கொண்டதால் தான் நம் குடும்பம் நல்லதொரு குடும்பமாக நலமுடன் இருந்தது. பெற்றோர் தாய் தந்தை இருவருக்கும் நீ செய்திட்ட சேவைகள் சொல்லில் அடங்காது. கொள்ளை பிரியம் காட்டி எல்லையிலா தியாகம் செய்தாய். அப்பாவிற்கு அநேக அறுவை சிகிச்சைகள் நடந்த வேளைதனில் அயர்ந்து உறங்கும் நேரத்திலும் வேளா என்றால் விழித்தெழுவாய் உடனே.
ஆசன வாயினிலும் அருவருப்பு சிறிதுமின்றி மருந்திட்டு ஆற்றுவாய். பக்கவாதத்தில் விழுந்து பல்வேறு துயருற்று படுத்த தாய்க்கு பணிக்கு சென்று வந்து பணிகள் செய்வாய். 13 மாதங்களும் பரிவாக பாசமாக நடந்து கொண்டாய். 50 வயதிலும் உன் சம்பள பணத்தை தந்தையிடம் கொடுத்து தேவையறிந்து நடப்பாய். பெற்றோரையே பாரமாக கருதும் இக்காலத்தில் சிற்றப்பனையும் சேர்த்து ஆதரித்த பிதா மகனே, பெற்றோர்க்கு நற்பிள்ளையாய், தமையன் தமக்கைக்கு தங்கமான தம்பியாய், தங்கைகட்கு பாச பிறப்பாய், மனைவிக்கு நற்கணவனாய், மழலைகட்கு உயிர் தந்தையாய் மட்டில்லாமல் நடந்தாயே. உன்னைப் போல் ஒருவனை இனி என்று காண்போம் அண்ணா? எங்கள் அனைவருக்கும் முகவரி தந்துவிட்டு உன் முகவரியை தொலைத்து கொண்டாயே. தாயை இழந்த போதும் தவிக்கவில்லை நாங்கள். நீ இல்லை என்ற சொல்லை கூட எங்களால் ஏற்க முடியவில்லையே. எங்களின் இன்னொரு தாயே, இனி உன்னை என்று காண்போம்?